10 கோடி ரூபாய் இதை கேட்ட உடனே நம்ம மனசுல எவ்வளோ ஆசைகள் வருதுல்ல. எந்த கடனும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, பசங்களோட படிப்புக்கு யார்கிட்டயும் போய் லோன் கேட்காத ஒரு நிலைமை, முக்கியமா வயசான காலத்துல யாரையும் எதிர்பார்க்காம கெத்த ஒரு ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 10 கோடி ரூபாய். ஆனா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏதோ பெரிய பிசினஸ் பண்றவங்க இல்லைன்னா வெளிநாட்டுல லட்சமா சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்களும் மாசம் சரியா முதலீடு செஞ்சா இந்த 10 கோடி ரூபாய் இலக்கு ரொம்ப சுலபமா அடைய முடியும். ஆனா மாசம் எவ்வளவு முதலீடு பண்ணணும், நாம எந்த இடத்துல முதலீடு பண்றோங்கிறத பொறுத்து இந்த மாதாந்திர முதலீட்டு தொகை அப்படியே பாதியாவோ இல்லனா 1/10 அதிரடியா குறையும். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்க வெல்த் பிசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். இந்த பதிவு முழுக்க உங்களோட நிதி விழிப்புணர்வுக்காகவும் கல்விக்காகவும் மட்டும்தான். இது எந்த வகையிலும் தனிப்பட்ட முதலீட்டு ஆலோசனை கிடையாது. மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல எப்பவுமே ரிஸ்க் இருக்கு. அதனால எந்த ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன்னாடி அந்த ரிஸ்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொந்தமா முடிவெடுங்க. சரி, இப்போ நம்ம 10 கோடி ரூபாய் ரகசியத்துக்குள்ள போலாமா? 10 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எனக்கு புரியுது. ஆனா இவ்ளோ பெரிய தொகையை அடைய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் என்ன தெரியுமா? அதுதான் கூட்டு வட்டி. இத காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்வாங்க. இந்த கூட்டு வட்டியோட மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க 100 ரூபாய் முதலீடு செஞ்சு அதுக்கு 10 ரூபாய் வட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்த வருஷம் உங்களுக்கு வெறும் அசலான அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் வட்டி வராது. நீங்க சம்பாதிச்ச அந்த 10 ரூபாய் வட்டியும் சேர்த்து 110 ரூபாய்க்கு வட்டி கிடைக்கும். இது எப்படின்னா, மலை மேல இருந்து உருண்டு வர ஒரு சின்ன பனிப்பந்து கீழே வர உருண்டு திரண்டு எப்படி பெருசாகுமோ அதே மாதிரிதான். ஆனா இந்த மேஜிக் நடக்கணும்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நேரம். நீங்க இவ்ளோ சீக்கிரமா முதலீட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கூட்டு வட்டி உங்களை சீக்கிரமா பணக்காரராக்கும். நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற நமக்கு நிஜமாவே இது ஒரு பெரிய ரகசிய ஆயுதம்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீட்ல, குறிப்பா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எல்லாரும் ரொம்பவே நம்புற வங்கி நிலையான வைப்பு நிதி, அதாவது பேங்க் எஃப்டி பத்தி பார்க்கலாம். இதோட நீண்டகால வருடாந்திர ரிட்டர்னா சராசரியா 6% அப்படின்னு நாம கணக்கு வச்சுப்போம். இதுல ஏற்ற இறக்கங்கள் எதுவும் கிடையாது. நம்ம முதலீட்டுக்கு 0 ரிஸ்க். அதனால மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இதுக்குள்ள 2 பெரிய மறைமுக ஆபத்து இருக்கு. முதல் ஆபத்து பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு. இன்னைக்கு நாம 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு வாங்குறோம்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதே தக்காளியோட விலை 100 ரூபாய்க்கு மேல போகலாம் இல்லையா? எஃப்டி நமக்கு தர்ற 6% வட்டி இந்த விலைவாசி உயர்வை தாண்டி நமக்கு பெரிய லாபத்தை தராது. 2வது ஆபத்து வட்டி விகிதம் குறைஞ்சுகிட்டே வர்றது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 90கள்ல எல்லாம் பேங்க் எஃப்டி வட்டி 12% மேல இருந்துச்சு. அப்போ நம்ம அப்பா அம்மா அதை நம்பினதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு செலவுகள் எக்கச்சக்கமா கூடிருச்சே, அந்த வட்டியும் அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? சரி, இந்த 6% ரிட்டர்ன் தர்ற எஃப்டி மூலமா 10 கோடி சேர்க்கணும்னா மாசம் எவ்ளோ முதலீடு பண்ணுன்னு இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை 5 வருஷத்துல சேர்க்கணும்னு நினைச்சா மாசம் 14,78,000 ரூபாய் கட்டணும். கேட்டோன்னே தலை சுத்துதில்ல? சரி, அவ்வளோ சீக்கிரம் வேணாம். ஒரு 30 வருஷம் டைம் எடுத்துக்கலான்னு பார்த்தா கூட 30 வருஷத்துக்கு தொடர்ந்து மாசம் 1,05,000 ரூபாய் எஃப்டில கட்டணும். நீங்களே கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண குடும்பத்துல வீட்டு வாடகை, கார் இல்லனா பைக் இஎம்ஐ, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், மாசம் மளிகை செலவு, திடீர்னு வர மருத்துவ செலவு, இதெல்லாம் போக மாசம் 1 லட்சத்துக்கு மேல முதலீடு செய்ய முடியுமா? இது எப்படிங்க சாத்தியமாகும்? எஃப்டில அவ்வளோ பணம் கட்ட முடியாதுங்கிறதுனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். எஃப்டிக்கு ஒரு சூப்பரான மாற்று வழியா இருக்கிறது தான் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள். இதுல நம்ம நீண்ட கால வருடாந்திர ரிட்டர்னா சராசரியா 7% எதிர்பார்க்கலாம். என்னங்க இது? எஃப்டியை விட வெறும் 1% தானா அதிகம் நினைக்கிறீங்களா? இந்த 1% லாங் டேர்ம்ல எவ்ளோ பெரிய மேஜிக் பண்ணுதுன்னு நான் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். டெப்ட் ஃபண்டுகள்ல ஏற்ற இறக்கங்கள் ரொம்பவே குறைவு. இதுல கிரெடிட் ரிஸ்க்னு ஒன்னு இருந்தாலும் நீங்க அரசாங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்யற ஜிசெக் ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்தா அந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா அரசாங்கமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறதால உங்க பணம் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். இப்போ அந்த மேஜிக்க பாருங்க. 7% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா 30 வருஷத்துல 10 கோடி இலக்க அடைய உங்க மாதாந்திர முதலீடு 1,05,000 அப்படியே குறைஞ்சு 88,000 மாறுது. ஆமாங்க, வெறும் 1% வட்டி கூடுனதுனால மாசம் உங்களுக்கு 17,000 ரூபாய் மிச்சமாகுது. இந்த 17,000 ரூபாயை மிச்சம் பண்ணி அதை உங்க வீட்டு வாடகைக்கோ இல்ல குழந்தையோட படிப்பு செலவுக்கோ இல்லனா எதிர்பாராம வர்ற மருத்துவ செலவுக்கோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மாற்றம்
காலப்போக்குல எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ண நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார், ஆனா என் பணம் ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஏற்றதுதான் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுகள். இதுல உங்க முழு பணத்தையும் பங்கு சந்தையில போட மாட்டாங்க. வெறும் 10% மட்டும்தான் பங்கு சந்தையில நேரடியாக முதலீடு செய்வாங்க. மீதி பணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதுகாப்பான கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யப்படும். இதனால மார்க்கெட் சரிஞ்சாலும் உங்க பணம் பெரிய அளவுல பாதிக்கப்படாது. வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் இதுல ரொம்ப குறைவு. ஆனா அந்த 10-20% பங்கு சந்தை முதலீட்டால நீண்ட காலத்துல உங்களுக்கு சராசரியா 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த 8% ரிட்டர்ன்ஸ்ல 30 வருஷம் முதலீடு எவ்வளவு தெரியுமா? மாசம் வெறும் 74,000 ரூபாய். எஃப்டில 1 லட்சத்துக்கு மேல தேவைப்பட்ட இடத்துல இப்போ 74,000 கணிசமா குறைஞ்சிருச்சு பாருங்க. அடுத்து நம்ம நடுத்தர குடும்பங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபண்ட் இருக்கு. அதுதான் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுகள். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம வீட்ல அருமையா பட்ஜெட் போடுற நம்ம அம்மாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்க விலை ரொம்ப ஏறும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க? நகை வாங்குறது நிறுத்திட்டு அந்த பணத்தை பாதுகாப்பா சேவிங்ஸ்ல வைப்பாங்க. தங்கம் விலை குறையும் போது உடனே போய் நகை வாங்குவாங்க. அதே மாதிரி தாங்க இதுவும். மார்க்கெட் ரொம்ப உச்சத்துல இருக்கும்போது இந்த ஃபண்ட்ல பங்குகளை வித்துட்டு பாதுகாப்பான கடன் பத்திரங்கள்ல பணத்தை மாத்துவாங்க. மார்க்கெட் சரியும் போது ஆஹா விலை குறைவா கிடைக்குதேன்னு திரும்பவும் பங்குகள்ல முதலீடு செய்வாங்க. இந்த சுறுசுறுப்பான மாற்றம் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதனால நமக்கு மிதமான ரிஸ்க்கும் கிடைக்கும், அதே நேரத்துல நல்ல லாபமும் கிடைக்கும். இந்த வரிசையில அல்டிமேட்டான இன்னொரு ஃபண்டா மல்டி அசெட் ஃபண்டுகள். இது உங்களோட பணத்தை ஒரே இடத்துல முடக்காம பங்குச்சந்தை, கடன் பத்திரங்கள்னு பிரிச்சு அது கூட தங்கம், வெள்ளி, அப்புறம் ரியல் எஸ்டேட்னு பல இடங்கள்ல பரவலா முதலீடு பண்ணுது. எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, அதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இதனால உங்களோட ரிஸ்க் ரொம்பவே அருமையா பரவலாக்கப்படுது. பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்புறம் இந்த மல்டி அசெட் ஃபண்டுகள்ல நீண்ட காலத்துல சராசரியா 10% வருடாந்திர ரிட்டர்ன்ஸ் நம்மளால தாராளமா எதிர்பார்க்க முடியும். மிதமான ரிஸ்க்ல ஒரு அருமையான வருமானம் இது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த 10% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா அந்த 10 கோடி ரூபாய் மேஜிக் நம்பரை அடைய மாசம் எவ்வளவு முதலீடு தேவைப்படும்னு பாருங்க. 5 வருஷத்துல சேர்க்க 13 லட்சத்துக்கு மேல தேவை. அது நிச்சயமா சாத்தியமில்ல. 10 வருஷத்துல சேர்க்கணும்னா கூட மாசம் 5 லட்சத்துக்கு மேல கட்டணும். அதுவும் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா காலம் அதிகரிக்க அந்த 30 வருஷத்துல மாசம் வெறும் 51,000 ரூபாய். என்னது, மாசம் 51,000 முதலீடு பண்ணா 10 கோடி சேர்க்க முடியுமா? ஆமாங்க, கூட்டு வட்டியோட மந்திரம் சரியா வேலை செஞ்சா கண்டிப்பா முடியும். இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். 30 வருஷ காலத்துல பேங்க் எஃப்டி மூலியமா 6% வட்டிக்கு நீங்க மாசம் 1,05,000 கட்டணும். ஆனா அதே 30 வருஷத்துல மல்டி அசெட் ஃபண்ட் மூலியமா 10% வட்டி கிடைச்சா நீங்க கட்ட வேண்டியது வெறும் 51,000 தான். 6%க்கும் 10%க்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 4% தான். ஆனா அந்த 4% கூடுதல் ரிட்டர்ன் உங்களோட மாதாந்திர முதலீட்டை அப்படியே சரிபாதியா குறைச்சிருக்கு. நீங்க மாசம் 54,000 ரூபாயை மிச்சம் பண்றீங்க. பணக்காரர்கள் ஏன் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆகுறாங்கன்னு இப்ப புரியுதா? அவங்களுக்கு இந்த 4% ரகசியம் தெரியும். இதுதாங்க கூட்டு வட்டியோட அசாத்தியமான பவர். இதைத்தான் நாம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க மனசுல ஓடுற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. என்னம்மா, மாசம் 50,000ங்கிறது கூட எங்கள மாதிரி சாதாரண சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொகைதான். எங்களால எப்படி மாசம் 50,000 ஒதுக்க முடியும்? இதை விட கம்மியான தொகையில ஒரு 10 கோடியை சேர்க்கவே முடியாதா அப்படின்னு தானே கேக்குறீங்க. மாசம் வெறும் 19,000 ரூபாய் முதலீட்டுல கூட உங்களால 30 வருஷத்துல 10 கோடி ரூபாய அசால்ட்டா சேர்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் கூடுதல் ரிஸ்க் எடுத்து முழுமையான ஈக்விட்டி ஃபண்டுகள், அதாவது லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்டுகள்ல முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அது எப்படி சாத்தியம்? அதோட ரிஸ்க் என்ன? அந்த மேஜிக் நம்பர் 19,000 எப்படி வேலை செய்யும்? இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா நாம ரொம்ப அதிகமான வெல்த் கிரியேட் பண்ணோம்னா எந்த கேட்டகரிக்கு தாங்க போறது? குறைந்த ரிஸ்க் முதலீடுகள்ல இருந்து கொஞ்சம் அதிக growth பொட்டென்ஷியல், அதாவது அசாத்திய வளர்ச்சி தரக்கூடிய முதலீடுகள் என்னென்ன? அதுதாங்க பியூர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல கொஞ்சம் ரிஸ்க் கூடுதலா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அருமையான லாபமும் தரக்கூடிய கேட்டகரி இது. சரி, இப்ப நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த கணக்கை உடைச்சு பார்ப்போம். இங்க இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பேங்க் எஃப்டில மாசத்துக்கு 1,05,000 கட்ட வேண்டிய இடத்துல பியூர் ஈக்விட்டி எஸ்ஐபி வழியா மாசம் வெறும் 19,000 ரூபாய் கட்டினாலே போதும்.
இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த மேஜிக் எப்படி நடக்குது, இதோட பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் கணக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இப்போ நாம ஒவ்வொரு படியா அன்லாக் பண்ணலாம். பியோர் ஈக்விட்டில நம்ம முதல்ல பார்க்க போறது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம இந்திய பங்குச் சந்தையில இருக்கிற டாப் 100 மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இவங்க முதலீடு பண்ணுவாங்க. நீங்க தினமும் பார்க்குற ரிலையன்ஸ், HDFC பேங்க், TCS மாதிரி மார்க்கெட்ல ரொம்பவே நிலைத்து நின்ன ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் தான் இவங்க போர்ட்ஃபோலியோல இருக்கும். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, மார்க்கெட்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் இவங்க ரொம்ப வாலடைலா இருக்க மாட்டாங்க. மத்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ஒப்பிடும்போது இதுல வாலட்டிலிட்டி ஓரளவுக்கு கம்மியா ஸ்டேபிளா இருக்கும். நீண்ட காலத்துல இவங்க கிட்ட இருந்து சராசரியாக 12% வருடாந்திர ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ஏணில முதல் படி. சரி, இந்த 12% ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம 10 கோடி இலக்க அடைய மாசம் எவ்வளோ SIP பண்ணணும்னு இப்ப கணக்கு பண்ணலாம். ஒருவேளை 5 வருஷத்துல சேர்க்கணும்னா மாசம் 13 லட்சத்துக்கு மேல கட்டணும். அது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படியே அந்த 30 வருஷ கணக்க பாருங்களேன். நீங்க 30 வருஷத்துக்கு முதலீடு செய்ய தயாரா இருந்தா மாசம் வெறும் 35,000 ரூபாய் முதலீடு செஞ்சாலே போதும். கவனிச்சிங்களா? பேங்க் FDல 30 வருஷத்துக்கு மாசம் 1,05,000 தேவைப்பட்டது. ஆனா லார்ஜ் கேப்ல அந்த 30 வருட கம்பவுண்டிங் மேஜிக்கால உங்க முதலீடு தேவை அப்படியே 3ல 1 பங்கா குறைஞ்சிடுச்சு. அடுத்து நாம பார்க்க போறது இன்னைக்கு ரொம்பவே பாப்புலரா இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதோட பேர்லயே இருக்கு பாருங்க, ஃப்ளெக்ஸி, அதாவது நெகிழ்வுத்தன்மை. இந்த ஃபண்டோட மேனேஜருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னே சொல்லலாம். அவரு மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள் இல்லைன்னா சிறிய நிறுவனங்கள்னு எதுல வேணாலும் எவ்வளவு சதவீதம் வேணாலும் முதலீடு செய்யலாம். இப்போ மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கா இருக்குன்னா பணத்தை பாதுகாப்பா லார்ஜ் கேப்க்கு மாத்திருவாரு. இல்ல ஸ்மால் கேப் செம்மையா வளரப்போகுதுன்னு தெரிஞ்சா அங்கே முதலீட்டை அதிகமாக்குவாரு. இந்த முழு சுதந்திரமும் ஒருக்கு இருக்கிறதால நீண்ட கால ரிட்டர்னை சராசரியாக நாம 13% எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த 13% ரிட்டர்ன்ஸ்ல 10 கோடி இலக்குக்கு கணக்கு எப்படி மாறுதுன்னு பாப்போம். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 1% ரிட்டர்ன் அதிகமாகும் போது ஏற்படுற மாற்றம்தான். 30 வருஷத்துல 10 கோடி சேர்க்க மாசம் வெறும் 28,000 ரூபாய் முதலீடு செய்தாலே போதும். பாத்தீங்களா, லார்ஜ் கேப்ல 35,000 ரூபாயா இருந்தது, இப்போ காலமும் அந்த 13% ரிட்டர்னும் சேர்ந்து மாதாந்திர SIP தொகையை 28,000 ரூபாயாக குறைச்சிருச்சு. இங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் கண்டிப்பா வரும். ஃப்ளெக்ஸி கேப் மாதிரியே மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேப்பீங்க. இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஃப்ளெக்ஸி கேப்ல ஃபண்ட் மேனேஜருக்கு 100% முழு சுதந்திரம் இருக்கு. ஆனா மல்டி கேப்ல செபி ஒரு கண்டிப்பான ரூல் வச்சிருக்காங்க. அதாவது லார்ஜ் கேப்ல குறைந்தபட்சம் 25%, மிட் கேப்ல 25%, ஸ்மால் கேப்ல 25% கண்டிப்பாக முதலீடு செய்தே ஆகணும். மீதி இருக்கிற பணத்தை தான் ஃபண்ட் மேனேஜர் அவரோட விருப்பப்படி பிரிக்க முடியும். இந்த 25-25-25 ரூல்னால மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல எப்போதுமே மிட் மற்றும் ஸ்மால் கேப் கம்பெனிகளோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால இது ஃப்ளெக்ஸி கேப்பை விட கொஞ்சம் கூடுதல் வாலட்டிலிட்டி கொண்டதா இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல இதோட ரிட்டர்ன் பொட்டென்ஷியலும் கிட்டத்தட்ட அதே 13% தான். அதனால 30 வருட SIP தொகையும் ஃப்ளெக்ஸி கேப் போலவே மாசம் 28,000 ரூபாயாக தான் இருக்கும். இப்போ நாம கொஞ்சம் வேகமான ட்ராக்குக்கு மாற போறோம். அதுதான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். நம்ம இந்திய பங்குச்சந்தையில 101வது இடத்துல இருந்து 250வது இடம் வரை இருக்கிற நடுத்தர அளவுள்ள கம்பெனிகள்ல இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இவங்க ஏற்கனவே ஓரளவுக்கு வளர்ந்த கம்பெனிஸ், ஆனா இன்னும் பெரிய லெவல்ல வளரக்கூடிய தகுதி உள்ளவங்க. அதனால இவங்களோட growth பொட்டென்ஷியல் ரொம்பவே அதிகம். ஆனா அதே சமயம் மார்க்கெட் சரிவை சந்திக்கும் போது கொஞ்சம் அதிகமாவே இறங்குவாங்க. நீண்ட காலத்துல இதோட வருடாந்திர ரிட்டர்னை நாம 14% எதிர்பார்க்கலாம். இங்க நடக்கிற இந்த மேஜிக்க கொஞ்சம் கவனிங்க. 14% ரிட்டர்ன்ஸ்ல 10 கோடி இலக்கை அடைய 30 வருஷ காலக்கெடுவுக்கு மாசம் வெறும் 23,000 ரூபாய் தேவை. மாசம் 23,000 முதலீடு பண்ணனா 30 வருஷத்துல 10 கோடியா? நிஜமாமே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதாங்க கூட்டு வட்டி, அதாவது கம்பவுண்டிங் மேஜிக்கோட அசாதாரண பழம். வட்டி விகிதம் வெறும் 1% கூடும் போதும் நம்ம நீண்ட கால இலக்குக்கான முதலீட்டு தொகை எவ்வளோ கணிசமா குறையுது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல டாடா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது லார்ஜ் கேப். அது இன்னும் வளரலாம், ஆனா ஒரே வருஷத்துல 10 மடங்கா மாறாது இல்லையா? ஆனா நம்ம தெருமுனையில புதுசா ஆரம்பிச்ச ஒரு சின்ன மளிகை கடை இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்மால் கேப். அது நல்லா ஓடுச்சுன்னா அடுத்த சில வருஷங்கள்ல அவங்க பிசினஸ 10 மடங்கு பெருக்க முடியும்.
ஆனா அதே சமயம் பக்கத்திலேயே வேற பெரிய கடை வந்துட்டாலோ இல்ல ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தாலோ அந்த கடை மூடவும் வாய்ப்பிருக்கு. இதுதாங்க ஸ்மால் கேப்போட உண்மை நிலை. வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்கும், ஆனா அதே அளவுக்கு தரைமட்டமாகிற பெரிய ரிஸ்க்கும் இதுல இருக்கு. நீண்ட காலத்துல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட வருடாந்த ரிட்டர்னை சராசரியா 15% வரை எதிர்பார்க்கலாம். இந்த 15% மேஜிக் ரிட்டர்ன்ஸ்ல 10 கோடி சேர்க்க எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாசம் வெறும் 19,000 ரூபாய். எஸ், ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த மேஜிக் நம்பர் இதுதான். மாசம் வெறும் 19,000 ரூபாய 30 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் தர ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போட்டா உங்க போர்ட்ஃபோலியோ மதிப்பு 10 கோடியை தொடும். இப்போ இந்த விளக்கு பதிவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எஃப்டில ஆரம்பிச்சு ஸ்மால் கேப் வரைக்கும் நாம பார்த்த எல்லா திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற முழுமையான பயணம் இது. ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற எஃப்டில மாசம் 1,05,000 கட்டணும். அங்கிருந்து நாம ரிஸ்க் ஏனில கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஏற டெப்ட், ஈக்விட்டி சேவிங்ஸ், லார்ஜ், ஃப்ளெக்ஸி, மிட் கேப்னு வந்து அதிக ரிஸ்க் கொண்ட ஸ்மால் கேப்புக்கு வரும்போது நம்ம மாதாந்திர முதலீட்டு தேவை வெறும் 19,000 ரூபாயாக குறையுது. இது நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிய வைக்குது. இங்க ஒரு பொன்னான விதியை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கண்டிப்பா நாம அதிக ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரிஸ்க் இல்லாம அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை, நாம பார்த்த அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கடந்த கால டேட்டாவை வச்சு கணிக்கப்பட்டவை. மார்க்கெட் எப்போதுமே ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. அதனால கடந்த காலத்துல கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எதிர்காலத்திலயும் அப்படியே கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்போ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இதையெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா நடைமுறையில பயன்படுத்தணும் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். நம்ம கார்த்திக் பிரியா தம்பதியை எடுத்துப்போம். கார்த்திக்கு இன்னும் 3 வருஷத்துல குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இது ஒரு குறுகிய கால இலக்கு. இதுக்கு அவங்க ஸ்மால் கேப்ல முதலீடு செய்யவே கூடாது. பாதுகாப்பான எஃப்டி அல்லது டெப்ட் ஃபண்ட்ஸ் தான் தேர்வு செய்யணும். ஆனா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு இன்னும் 25 வருஷம் இருக்குன்னா அது ஒரு நீண்ட கால இலக்கு. இதுக்கு அவங்க தைரியமா ஈக்விட்டி எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யலாம். ஏன்னா நீண்ட காலத்துல மார்க்கெட் சரிவை சந்திச்சாலும் அது கண்டிப்பா மீண்டு வந்து லாபத்தை கொடுத்துடும். அதனால நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா டிஃபைன் பண்ணணும். உங்க குடும்பத்தோட ரிஸ்க் எடுக்கும் திறன் என்ன, உங்க முதலீட்டு காலம் எவ்ளோ, உங்களோட நிதி இலக்குகள் என்னென்ன. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே கூடையில போடாம உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு ஒரு டைவர்சிஃபைட் பிளான் உருவாக்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். நண்பர்களே, 10 கோடி அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. அது நம்ம குடும்பத்தோட நிம்மதி, நம்மளோட எதிர்கால நிதி சுதந்திரம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும்னு நான் மனசார நம்புறேன். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கனவு இலக்கு என்ன? அதை அடைய நீங்க எந்த கேட்டகரியை தேர்ந்தெடுக்க போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வெல்த் பிசிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான டாபிக்கோட சந்திக்கிறேன். வணக்கம்.